குழி நோண்டிட்டு இருக்கும்போது இதே இடத்துல இந்த டைல்ஸ்க்கு பக்கத்தால குழி நோண்டிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆன பாடி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா குழி வெட்டிட்டு இருக்கோம், உள்ள கீழே குமிஞ்சு வெட்டிட்டு இருக்கும்போது முன்ன ரிஷிங்கிறது வந்துருச்சு. வந்து அது அப்படியே வெடிச்சு அப்படியே மண்ணை இடுப்பு வரைக்கும் சரிச்சிருச்சு. நிமிந்து அப்புறம் வெட்டி அந்த மண்ணை வெட்டி இன்னொரு அண்ணா வெட்டி அப்புறம் தூக்கி மேலே விட்டாங்க. நீங்க தனியாதான் இருக்கீங்க? வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அண்ணா தண்ணி கொண்டு வானா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்காட்டிக்குள்ள அது ரெண்டாவே நல்லா இருந்த கூலி அப்படியே ரெண்டா குழந்துருச்சு. குழந்தை அப்படியே சரிச்சிருச்சு, இது போல சாச்சிருச்சு. சொன்னீங்களா அது மாதிரி பெரியவங்கள்ட்ட இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு? அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியே நில்லு, நான் வெட்டுறேன், நீ மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த அண்ணா வெட்டினாங்க. என்ன காரணம் சொன்னாங்க இது மாதிரி நடந்ததுக்கு? இது வந்து அவங்க வந்து முன்ன வர்றது வந்து வந்துருமாமா, வந்ததுன்னா அது பார்க்குமாமா, அந்த ஆவி வந்து பார்க்குமாமா, அந்த இடத்த பார்த்ததுன்னா அது ஒரு மாதிரியா இருக்குதுன்னா அப்படியே தள்ளிருமாமா மண்ணை. நம்மளை போட்டு இது பண்றதுக்கு ஒரு இதாயிருமாமா சொன்னாங்க. சரிங்கண்ணா நான் மேலே நிக்கிறேன், நீங்க பழிச்சு கொடுங்க, நான் வாங்கி கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி இது அந்த இடம் தான். மறக்கவே முடியாது இடத்த. இந்த இடம் மறக்கவே முடியாத இடம். எங்க மண்டையோட வெளியில இருக்கா என்ன? மண்டையோட மட்டமா இருந்ததுன்னா மேல குழி நோண்டி போட வேண்டியதுதாங்க. புரியல. ஓ, எப்படி இது மேலே இருக்கு? மட்டமா இருக்கு. அவங்க இடம் காட்டுற பக்கம் நோண்டணும்னா இந்த மாதிரி வெளியே எடுத்து போடுவோம். இதை வெளியில எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? வெளியில எடுக்கிறதுக்கு காரணமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் அவங்க இடத்த காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாடிக்கு மேலே பாடி பதிக்க முடியாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போச்சதா இருக்கும்? அதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கு. 2 வருஷத்துலயே உங்களுக்கு அடையாளம் தெரியாமாச்சு. அதை காட்டுங்களேன், அந்த தலையெழுத்து. தலையெழுத்துங்கிறது வேற இதுதான். எதை சொல்றது? மனுஷனோட தலையெழுத்து. ஓ, இதான் தையல் போட்டது மாதிரி இருக்கு. அதுதான் எழுத்துங்கிறாங்க, தலையெழுத்துன்னு இதுதான் சொல்றாங்க. மனுஷனோட தலையெழுத்து. ஆனா ஒரு 3 இது அப்படியே சேர்த்தது மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க. ஆம்பளையோ பொம்பளையோ புதைக்கிறது வந்து ஒரு மாசம்னா பொம்பளை போச்சுன்னு சொல்லலாம். இந்த ஹோட்டல் எவ்வளவு பெருசு? எல்லாமே ஆனா 3 தான் இருக்கு. ஆமா. உனக்கு தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படிங்கிறமே. இதுதான். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது யாரு கண்டா? இதை படிக்க தெரிஞ்சாதானே ஃபர்ஸ்ட், இந்த எழுத்தை ஃபர்ஸ்ட் படிக்க தெரிஞ்சாதானே. இதை இப்போ தலையெழுத்தை வந்து படிக்க தெரிஞ்சவங்க இல்ல இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்களா உங்கள்ட்ட? எதுவும் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னது இல்லையா? வந்து பாப்பாங்க, டாக்டருக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒன்று எடுத்து கொடுமா அப்படிம்பாங்க, எடுத்து கொடுப்போம், எடுத்து கழுவி கொடுப்போம், பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த மண்டையோட தான் வச்சு இந்த சுடுகாட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி கையில் கிடைக்குது? யாருக்குங்க? இந்த சுடுகாட்டுல வந்து மண்டையோட எடுத்துட்டு போயிட்டு குடுக்குடுப்பெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, அது இப்படி கிடக்கிறதுக்கு தான் பகல்ல வந்து பார்த்து வச்சுக்குவானுங்களாட்டா இருக்குது, நைட்ல எடுத்துட்டு போயிருக்கணும். ஏன்னா பகல்ல எடுத்தோம்னா நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, நைட்ல எத்தனை மணிக்கு வரானுங்க நம்ம பார்த்துட்டு உட்காந்துக்க முடியும். என்னோட பொண்ணு அனிதா, இந்த பொண்ணு தான். வணக்கம்மா. வணக்கம். என்ன அப்படி தனி குடிச்ச உட்காந்துருக்கீங்க? இங்க விறகெல்லாம் அடிக்கிறதுக்கு இப்போ எதுவும் கேஸ் இருக்கா? ஆமாங்க, நான் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம இந்த வேலை செஞ்சதுனால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டையும் நான் கேட்டேன், அம்மா நான் இந்த வேலையை செய்யறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இஷ்டம், நீ நான் செய்யக்கூடாதுன்னு, நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் நினச்சேன், உனக்கு பிடிச்சா நீ செய்ய அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் இதுதான், இந்த வேலை தான் 3 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்காச்சும் வெளியில வேலைக்கு போறதோ மற்றபடி எதுவுமே இல்லை, இது நம்பி மட்டும்தான். இதுதான். எந்த நேரத்துல வேணாலும் கூப்பிடுவாங்கல்ல, என்னன்னா இந்த மாதிரி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நைட்டு கூட கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இங்க இப்போ வெயிட் பண்றது. இப்போ எப்போ ஃபோன் பண்ணது? நேற்றுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஈவினிங் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி டைமிங் 12 மணிக்கு கொண்டு வந்துருவாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு. காலையில விறகு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னும் அதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி விறகு அடிக்கி பாடி கொண்டு வந்தா எரிக்கிறது.